ஹே ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனையும் அழுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோ வந்து ஒரு நைட் ரொட்டீன், மார்னிங் ரொட்டீன், அப்புறம் போக கொஞ்சமாக கிச்சன் கிளீனிங் எல்லாம் ஒரு மிக்ஸான ஒரு கலவை. இது வந்து முந்தின நாள் நைட் எடுத்த கிளிப்பிங்ஸ். கிச்சன் பார்க்கவே வந்து ரொம்ப ரொம்ப கன்றாவதியாக இருக்குது. எனக்கு வந்து இந்த மாதிரி அப்பப்போ நடக்கும். கொஞ்சம் சோம்பேறித்தனம், அப்படி இல்லைன்னா அப்பப்போ கொஞ்சம் உடம்பு முடியல, அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து இந்த மாதிரி எப்போவுமே நடக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உண்டானே கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த பாக்ஸில் வந்து ஃபுல்லாக தயிர் ஆடை தான் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக தயிர் உர போடுறப்போ மேலால் வந்து ஆடை படியும். அதை வந்து எடுத்து சேர்த்து வச்சு இந்த மாதிரி 1 வீக் ஒரு டைம் வந்து வெண்ணெய் அப்படி இல்லைனா நெய் காய்ச்சிடுவேன். இதுக்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது, லிங்க்கு கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, கிச்சன் இந்த மாதிரி இருக்கிறத பார்க்குறதுக்கே ரொம்ப கடுப்பாகும். அப்படி இல்லைன்னா எப்படா க்ளீன் பண்ணி முடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி மலப்பாக இருக்கும். சில சமயம் இந்த மாதிரி நிறையா வேலை இருக்கிறப்போ நான் என்ன செய்வேன்னா, நமக்கு மோட்டிவேஷனுக்காகவோ அப்படி இல்லைனா நம்ம வேலை செய்கிற அந்த அலுப்பு கடுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஃபோனில் வந்து பக்கத்தில் ஜன்னலில் யூடியூப் சேனல், அதாவது எனக்கு பிடிச்ச யூடியூப் சேனல் அப்படின்னா ஏதாவது டிவி சேனல் இப்படிலாம் வச்சுட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவேன். உங்களுக்கு அப்படி செய்கிறப்ப வந்து வேலை செய்கிற அலுப்பே வந்து சுத்தமாக தெரியாது. ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி கிச்சனை க்ளீன் பண்ணுறப்போ என்ன செய்வீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு. இன்னொரு விஷயம் நான் எப்போவும் ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, பெரும்பாலும் கிச்சன் கவுண்டர் டாப் அப்படி இல்லைன்னா கேஸ் ஸ்டவ் இந்த ரெண்டையும் தான் க்ளீன் பண்ணுவோம். ஆனால் நான் வந்து கிச்சன் அந்த மேலே இருக்க டைல்ஸையும் சேர்த்து எப்போவுமே ஒரு ஈரத்துணியை வச்சு வைப் பண்ணி எடுத்துடுவேன். மிஞ்சி போனால் 1 நிமிஷம் கூட ஆகாது, அவ்வளோதான் டைம். இது வந்து முந்தின நாள் காய்ச்சின நெய், பிரியாணி செய்கிறதுக்காக இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக காய்ச்சின நெய். அதுவும் போக கீழே இருக்கிறது வந்து சிக்கன் 65 பொரிச்ச எண்ணெய். இது வந்து நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பொரிச்சு எடுத்ததுனால பெரும்பாலும் ரீயூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா அது ரீயூஸ் பண்ணுறப்போ ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருது. உங்கள் வீட்டில் பாத்திரமே இல்லையான்ட்டுலாம் கேட்டுறாதீங்க, பூரா பாத்திரமும் சிங்குக்குள்ளே தான் கிடக்குது. இது வந்து இடியாப்பம் புளியராச்சு, முறுக்காச்சு, ரிப்பன் பக்கோடா ஆச்சு, எல்லாமே வந்து இந்த மாதிரி மரத்துலேயே நாங்கள் இருக்கிற பக்கம் கிடைக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் புளியறதுக்கு. பொதுவாக கிச்சனில் நம்ம செய்கிற வேலைகள்லே வந்து நான் ரொம்ப பெரிய வேலையாக நினைக்கிறது வந்து பாத்திரம் கழுவுற வேலை. சமைக்க பிடிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக பிடிக்கும். ஆனால் பாத்திரம் கழுவுறது வந்து ரொம்ப 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 கொஞ்சமாக தான் பிடிக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தோணும்ன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு வழி, கழுவி தான் ஆகணும், நம்ம தான் கழுவணும். நானும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக தான் கழுவ ஆரம்பித்தேன். ஆனால் தோண்ட தோண்ட புதையல் கிடைக்குங்கிற மாதிரி பாத்திரம் உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம வீட்லேயே இவ்வளோ பாத்திரம் இருக்குது, இவ்வளோ பாத்திரமாக நம்ம வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அப்புறம் போக இன்னொரு விஷயம், கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்க என்ன பண்ணுவேன்னா, ப்ளூடூத் ஸ்பீக்கர் அப்படி இல்லைன்னா ஏர்பட்ஸை போட்டு பாட்டு கேட்க ஆரம்பிச்சிடுவேன். உங்களுக்கு பிடிச்ச பாட்டாக வந்து ஃபோனில் ஏற்றி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் பென்ட்ரைவ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கேட்குறப்ப வந்து நமக்கு வேலை செய்கிற அலுப்பே தெரியாது. நமக்கு பிடிச்சதாக இருக்கும்போது வந்து அதில் தான் லைக் மொழி நம்ம வேலை செய்கிறதுல கவனம் போகாது. அப்பாட, ஒரு வழியாக கழுவி குமிச்சாச்சு பாத்திரத்தை. நானா இத்தனை பாத்திரத்தையும் கழுவுனேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்மளே நம்மளை பாராட்டிக்க வேண்டியதுதான். யாருக்கிட்டையும் கிரெடிட்ஸ் எதிர்பார்க்க தேவையில்லை, ஏன்னா கொடுக்க மாட்டேன். அடுத்ததான் கிச்சன் கவுண்டர் டாப் வந்து நான் எப்போவும் விம் லிக்விட் யூஸ் பண்ணி தான் வந்து க்ளீன் பண்ணுவேன். எப்போவும் வைப் பண்ணுவீங்கன்னா கிடையாது, 2 days ஒன் டைம் 3 days ஒன் டைம் இந்த மாதிரி வந்து வைப் பண்ணி எடுத்துட்டோம்னா கிச்சன் கவுண்டர் டாப் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும், பிசு பிசுப்பு இல்லாமல். பால் வந்து கொஞ்சமாக மீதி இருந்துச்சு, சரி அதை காய்ச்சி வச்சாச்சு. கிட்டத்தட்ட எல்லா வேலையும் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நைட்டு டின்னர் வேலை மட்டும்தான் மீதி இருந்துச்சு. நான் வந்து சிங்க்கை எப்போவுமே கையோடு தேய்ச்சிருவேன். அப்படி இல்லைன்னா பார்க்குறதுக்கு சிங்க் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்க்ரப் எல்லாமே பக்கத்தில் மேலே வச்சுருவேன். பெரும்பாலும் விம் லிக்விட் தான் யூஸ் பண்ணுவேன் க்ளீன் பண்ணுறதுக்கு.
ரீசெண்டாக மளிகை ஜாமான் வாங்க போயிருந்தேன். அப்போ வந்து எப்போவும் எடுக்கிற கோதுமை மாவு பிராண்டையே எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் கடைக்காரங்க சொன்னாங்க, இதில் வந்து ஆஃபர் இருக்குது. அதாவது இந்த எலைட் பிராண்டில் வந்து ஆஃபர் இருக்குது. 2 கிலோ எடுத்தால் 1 கிலோ ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. யூஸ் பண்ணுறதுக்கு மாவு வந்து நார்மல் எப்பவும் யூஸ் பண்ணுற ஆட்டா மாதிரி தான் இருந்துச்சு. ட்ரை பண்ணுறோம்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். நான் வந்து எப்போவும் கோதுமை மாவு, அதாவது சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய், உப்பு சேர்த்து கொஞ்சம் தளர்வாக பிசைவேன். சப்பாத்திக்கு சைடிஷ்னாலே பொதுவாக குருமா தான் எல்லாத்து வீட்லேயும். அதுவும் போக வந்து நான்வெஜ் ஐட்டம், அதாவது நான்வெஜ் குழம்பு, கிரேவி எல்லாமே சப்பாத்திக்கு சூட் ஆகும். நான் வந்து பெரும்பாலும் தக்காளி தொக்கு செய்வேன். வெஜ்ஜில் வந்து தக்காளி தொக்கு வந்து சப்பாத்திக்கு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறமா இந்த ஸ்டைலில் ஒரு தக்காளி சட்னி செய்வேன். பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வெங்காயத்துக்கு 4 இல்லைனா 5 தக்காளி சேர்த்து 1-2 வதக்கினா போதும். நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்திங்கன்னா செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபியை. நீங்கள் வந்து நினைக்கலாம், ஏன்னா ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல் வீடியோவில் வந்து வேலை செய்கிறதுக்கு கடுப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம ரெகுலராக செய்கிற வேலை எப்போவுமே சில சமயம் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக பண்ணுவோம். அப்படி இல்லைனா சில நேரத்தில் வந்து ரொம்ப போரிங்காக டல்லாக இருக்கும். அது வந்து எப்போவுமே அவங்கவுங்க மைண்ட் செட், அதாவது நம்ம மைண்ட் செட்டை பொறுத்து தான் வந்து. முந்தின நாள் இந்தியா கேட் பிராண்டில் ஜீரக சம்பா அரிசி கிடைக்கும். அது வந்து மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணியிருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கார தோசை, அதாவது அடை தோசை செய்யலாம் அப்படின்ட்டு ஊற வச்சுட்டு இருந்தேன். இது வந்து இந்த கிளிப்பிங் எடுக்கிறப்போ நைட் ஒரு 11 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில், அதாவது சமைக்க பழக ஆரம்பிக்கிற புதுசில் வந்து பருப்பு தோசை, அதாவது இந்த மாதிரி கார தோசையை வந்து புளிக்க வச்சு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தெரியாது. நம்மளும் ஆர்வத்தில் புதுசாக இருக்கிறப்போ வந்து ட்ரை பண்ணியாச்சு, சாப்பிட்டும் ஆச்சு. அன்றைக்கி ஃபுல் டேவும் வந்து வயிற்றுக்குள்ளே ட்ரெயின் ஓடுற சத்தம் தான் ஃபுல்லாக. அதாவது வயிறு ரொம்ப பொறுமலாகவும் அதே போல் வாமிட் வர மாதிரியும் தான் இருந்துச்சு. நார்மலாக வந்து கார தோசைனா எப்படி செய்வோம்னா, பச்சரிசி, புழுங்கலரிசி, பருப்பு எல்லாம் சேர்த்து செய்வோம். எப்பவும் போல் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யுங்க. அதாவது சிறுதானியங்கள் சேர்த்துக்கோங்க. கம்பு, சோளம், ராகி, குதிரைவாளி, வரகு, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஐட்டம் சேர்த்து பருப்பு சேர்த்து செஞ்சிங்கன்னா நமக்கு எனர்ஜியும் ஆச்சு, சிறுதானியத்தை சேர்த்த மாதிரியும் ஆச்சு. அடுத்தது இது ஃபுல்லாக நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்த கிளிப்பிங்ஸு. எப்பவும் போல் எழுந்த உடனே நல்லா ஃப்ரெஷ்ஷான பாலில் ஒரு டம்ளர் காஃபி ஸ்ட்ராங்காக குடித்தாச்சு. அந்த காஃபியை குடித்தா தான் வந்து நமக்கு அடுத்த வேலையே ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே. அடுத்ததாக மாவை வந்து அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதாவது கொஞ்சம் ஒரு 8:30க்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம்னா ஒரு 7 மணி 6 மணி இந்த மாதிரி அரைச்சி வச்சா தான் வந்து மாவு தோசை ஊற்றுறப்போ கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். எப்பவும் எல்லோரும் அரைக்கிற மாதிரி தான். கொஞ்சமாக சோம்பு, அப்புறமா இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சி, 5-6 வரமிளகா சேர்த்து அரைச்சிருவேன். மாவு வந்து எக்ஸ்ட்ரா இருந்ததுனால கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உப்பு கலக்காமல் அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணிடுவேன். பெரும்பாலும் அடை தோசை அப்படி இல்லைனா கார தோசைன்னா கொஞ்சம் திக்காக, அதாவது கெட்டியாக தடிமாதனாக தான் செய்வாங்க. நான் வந்து கொஞ்சம் தளதளன்னு தான் ஊற்றுவேன் தோசையை வந்து. இன்றைக்கி வந்து கூட வல்லாரக்கீரை இருந்துச்சு, சரின்னு அதை நறுக்கி போட்டாச்சு. கொஞ்சமாக ஜீரகம் தேய்ச்சி போட்டுருவேன், அப்புறமா பெரிய வெங்காயம். அடைக்கு காம்பினேஷன் எப்போவுமே வந்து அவியல் நல்லா இருக்கும்பாங்க. எனக்கு என்னமோ வந்து அவியல் வந்து சுத்தமாக பிடிக்காது. தேங்காய் சட்னி வந்து பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம ஜெனியக்கா சொன்ன மாதிரி. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து தேங்காய் சாதம், கூட வந்து அப்பளம் வச்சாச்சு. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கும் நன்றி. ஸ்கிப் பண்ணி இடையிடையே பார்த்தவங்களுக்கும் நன்றி. வீடியோவை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே கட் பண்ணவங்களுக்கு நன்றி. இதெல்லாம் எப்படிடா அப்படின்னு கேட்காதீங்க, அது அப்படித்தான். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.